பசிங்கிறது எல்லாருக்கும் ஒரு பொதுவான உணர்வு தான். வயிறு காலியாக இருக்கும்போது வருகிற பசி உணர்வும், சாப்பிட்ட பிறகு அந்த உணர்வு எங்கே போச்சுங்கிறதும் நம்மளுக்கு புரியாத ஒரு அதிசயமான இயற்கை படைப்பு தான். நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிறது இயல்பான ஒரு விஷயந்தான். இதை சாப்பிடணுங்கிறத கட்டளையை கெரலின்ங்கிற ஹார்மோன் தான் மூளை வழியாக கட்டளையிடுறதா ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. பசிக்கும் போது நம்ம சாப்பிட்றோம். சில பேருக்கு சாப்பாடு கிடைக்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அப்படிப்பட்டவங்களை தேடி தேடி சாப்பாடு கொடுக்குற ஒரு கலப்பணியை தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். பாத்தூன் மரியி எவனை பசி என்னும் தீப்பிணி தீண்டல் அரிது என்று கூறும் தமிழ் மறை. அதாவது தனக்கு கிடைத்த உணவை பிறருக்கும் கொடுத்து தானும் உண்டு வாழ்பவனுக்கு பசி என்னும் தீயை போன்ற கொடிய பிணி தீண்டாதான். பசி என்பது பொது நோய். இது உயிர்கள் யாவற்றையும் பற்றியிருப்பது. உடலில் ஏற்படுகிற அனைத்து நோய்களுக்கும் பசியே மூல காரணம். மண்டினி ஞாலத்து வாழ்வோர்க்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்று உயிர் காக்கும் மருத்துவத்தை செய்தவர் மணிமேகலை. பசியை பிணி என்கிறது மணிமேகலை. அட்சய பாத்திரத்தை கையிலேந்தி உலகின் பசிப்பிணியை போக்குகிறார் மணிமேகலை. பசியாற்றுவதை அறமாக கருதிய தமிழ்ச் சமூகம் பசியால் ஏற்படும் இன்னல்களை, வறுமையால் ஏற்பட்ட பசி கொடுமையின் விளைவுகளையும் அழுத்தமாக பதிவு செய்திருக்கிறது. பசியை போக்குவதற்கு துறவியான வள்ளலார்தான் அணையா அடுப்பினை உருவாக்கினார். எந்த அரசரும் இதுபோன்ற அறச்செயலை முன்னெடுக்கவில்லை. பசியை மனிதர்களால் ஒருபோதும் வெல்ல முடியாது. தணிக்க முடியும், கட்டுப்படுத்த முடியும், அவ்வளவே. பசிதான் மனிதனை வழிநடத்துகிறது. பசிதான் வெல்லுகிறது. இலக்கியத்தின் ஆதார கருப்பொருட்களில் ஒன்று பசி. உணவு தனி மனிதனின் தேவை மட்டுமில்லை, உணவு கொடுப்பது சமூகத்தின் பொறுப்பும் கடமையும் ஆகும். ஆதரவற்றோர்கள், மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் முதியவர்களுக்கு நாள்தோறும் உணவு கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் திருப்பூர் நகர தன்னார்வலர்கள் இணைந்து ஸ்ரீ அட்சய பாத்திரம் என்ற தன்னார்வ குழுவை உருவாக்கி உணவு கொடுத்து வருகிறார்கள். நானும் என்னோடய ஃப்ரெண்டு, அதாவது சேர்மன், இப்போ ட்ரஸ்ட்டில் இருக்கிற சேர்மன், அவரும் நானும். நம்மளோட ஆஃபீஸ் கருவம்பாளையங்க. கருவம்பாளையத்துலேருந்து பல்லடம் ரோடு, திருப்பூரில் பல்லடம் ரோட்டில் ஜஸ்ட்டு நடந்து போவோம். நடந்து போய் அங்கே டிஃபன் சாப்பிட்டுட்டு திரும்பியும் வர்றது இது வழக்கமாக வச்சுருந்தேங்க. அப்போ போகும்போது போகிற வழியில் மனநலம் பாதிக்கப்பட்டவங்க, கைகால் ஊனமாக இருக்கிறவங்க, ரொம்ப வயசானவங்க ரோட்டில் ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருக்கிற வாழ்க்கையை ஜஸ்ட் பார்த்துட்டே அந்த இமேஜ் மைண்டில் பதிவாயிரும். சாப்பிடும்போது அவங்களோட இமேஜ் தான் நம்மளுக்கு மைண்டில் ஒரு மாதிரி டிஸ்டர்ப். சாப்பிட்டுட்டு ஒரு 2 பார்சல் அவங்களுக்காக வாங்கிட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்ததுங்க. கொடுக்கும்பொழுது பார்த்திங்கன்னா அவங்க கண்ணில் தண்ணீர் ரொம்ப காலையே விழுந்துட்டாங்க. அது ரொம்ப மனசு எங்களுக்கு ரொம்ப பாதிச்சிருச்சுங்க. அந்த 2 பார்சல் தான் இப்போ ஒரு 380லேருந்து 400 ஃபுட் வரைக்கும் எல்லோரோட ஒத்துழைப்பை அதை நாங்கள் செஞ்சுட்டு வர்றோம். தினசரி அதிகாலை 4 மணி முதல் அன்றைக்கு கொடுக்க வேண்டிய உணவை தயார் செய்கிறார்கள். உணவை தயார் செய்த பிறகு ஒரு நபருக்கு தேவையான உணவு அளவு சரிபார்க்கப்பட்டு பார்சல் செய்யப்படுகிறது. உணவோட தரத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கான வேலைகளை பார்த்துட்டு இருக்கிறேன். ஸோ அன்றாடு போகிற சாப்பாடோட அளவு எவ்வளோ இருக்குது, அதே மாதிரி என்னென்ன வெரைட்டியான சாப்பாடு கொடுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் தான் மெயினான நோக்கமாக இருக்குது. ஸோ நம்ம வீட்டில் சாப்பிட்ற சாப்பாடு எப்படி இருக்கோ அது மாதிரி தான் பயனாளிகளுக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக பார்த்து கரெக்ட் பண்ணிகிட்ருக்குறோம். ஏன்னா நம்ம கொடுக்குற சாப்பாடு அன்னாடும் அது எந்த கேப் இல்லாமல் டெய்லி கரெக்டாக போய் சேரணும். ஸோ அதுக்கான பேக்எண்ட் ஒர்க் எல்லாமே நாங்கள் பார்த்துக்குறோம். பார்சல் செய்யப்பட்ட உணவை தன்னார்வலர்கள் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று தேவைப்படும் பயனாளிகளிடம் நேரடியாக தருகிறார்கள். யாரோ ஒருத்தர் உணவு இல்லாதவங்களுக்கு உணவு கொடுக்க தயாராக இருக்கிறாங்க. அதை கொண்டு போய் சேர்க்கின்ற ஒரு சிறிய கருவியாக நாம் ஏன் இருக்கக்கூடாது, ஒரு நாள் போய் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தது தான் என்னுடைய பயணம்.
அந்த ஒரு நாள் பயணம்ங்கிறது இன்றைக்கி 4 ஆண்டுகள் முடிந்து 5வது ஆண்டும் தினந்தோறும் என்னுடைய பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மனிதர்கள் சாதாரண எல்லா இடத்துலையும் நம்ம உறவுகள் மாதிரியோ குடும்பம் மாதிரியோ நினச்சிக்கிறோம். ஆனால் இது எல்லாத்தையும் விட்டு ஏதோ ஒரு சூழலில் வீட்டை விட்டு வெளியில் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவங்க ஒரு கட்டிடத்துக்கு அடியிலையோ ஒரு புதர்லேயோ மற்றவங்களோட பார்வைக்கு தெரியாத இடத்துல தான் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு இடத்துல உணவு இருக்குன்னு தெரிஞ்சாலும் அவங்களால போய் வாங்கிக்கக்கூட முடியாத சூழல் தான் அவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தேடி பார்த்து தான் நாங்கள் இந்த அக்ஷய பாத்திரத்தில் உணவு கொடுக்குறோம். அந்த வண்டியை பார்த்த உடனே அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் வரும். நம்மளுக்கு உணவு வந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க. வாங்கி அந்த பொட்டணத்தை கையில் வாங்கும்போதே அவங்களுக்கு சந்தோஷம். ஐயா வந்துட்டிங்களா, எனக்கு கொடுங்க, உங்களுக்கு கொடுங்க அப்படின்னு போட்டி போடுவாங்க. எங்களுக்கு சாப்பாடு நல்லா இருக்குது, எங்களுக்கு கொடுங்க. தம்பி, எங்கள் பையனை பார்த்து சொல்லுவாங்க, தம்பி வந்துட்டிங்களா தம்பி, நீங்கள் நல்லா இருக்கணும். சாப்பாடு பொட்டினா அவங்க கையில் இருந்து வாங்கிட்டு நீங்கள் நல்லா இருக்கணும்னு வாழ்த்துவாங்க. அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. காலையில் டைமில் வயசில் மூத்தவங்களுக்கு போய் ஃபுட் கொடுக்க போகிறப்போ அவங்க நம்மளை நல்ல ஒரு பிளெஸ்ஸிங்ஸோடு நம்மளை அவங்க ஏற்றுக்குவாங்க. அவங்க குழந்தைங்க நல்லா இருக்காங்களா, வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்டு நம்மளையும் அவங்களோட ஃபேமிலியாக வச்சு எல்லோரும் ஒரு ஃபேமிலியாக இருந்து மார்னிங் டைம் அந்த ஃபுட் கொடுக்கறது அப்படிங்கிறதே ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயம்தான். எந்த ஒரு தீபாவளி, பொங்கல் அந்த மாதிரி எந்த ஒரு விசேஷனாலும் யாருமே ஹோல்ட் பண்ணதில்லை. எல்லா விசேஷனாலும் நீடீஸ்க்கு ஃபுட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க போய் செலிப்ரேட்டே பண்ணுறாங்க. ஸோ இது ரொம்ப அதுவும் த்ரூ அவுட் த இயர் இது பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ரெண்டாவது, நீங்கள் ஒன்ஸ் இதுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா யூல் கெட் அடிக்டட். நீங்கள் அவங்கள ஒரு ஃபேமிலி மெம்பராகவே பார்க்க ஆரம்பிச்சிடுவீங்க. பசித்த நேரம் எதுவும் கிடைக்காமல் வெறும் தண்ணீரை குடித்து வயிற்றை நிரப்பிக் கொண்டவர்களும் இருக்கிற காலத்தில்தான் உணவை வீணடிப்பதும் அதன் மதிப்பை அறியாமல் நடந்து கொள்வதும் அதிகமாக இருக்கிறது. ரேண்டமாக ஒரு நீடிக்கு நாங்கள் ஃபுட் கொடுத்தப்போ நான் ஃபுட்டை கொடுத்து நான் திரும்பி வண்டிக்கு வர்றதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா அவங்க அவ்வளோ வேகமாக எடுத்து சாப்பிட்றக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அப்போ அந்த பர்சனுக்கு அந்த ஃபுட்டோட இம்பார்ட்டன்ஸ், லைக் ஃபுட் இல்லாமல் அவங்க எவ்வளோ தூரம் அந்த அந்த ஃபோர்ஸில் நமக்கு தெரிஞ்சது எவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்க்குறப்போ நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கிற ஃபுட்டை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது, அதை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுங்கிற அந்த சேஞ்சஸ் எனக்குள்ளே வந்துச்சு. இப்போ நார்மலாக நம்ம வெளியில் ஒரு டின்னர் போனாவோ இல்லை ஒரு ஃபங்க்ஷன் போனாவோ பார்த்திங்கன்னா வேணுங்கிறத மட்டும் வாங்கி சாப்பிட்ணும் அப்படிங்கிற அந்த சேஞ்சஸ் எல்லாமே நமக்குள்ளே வருது. உணவும் தாண்டி நம்ம கூட ஒரு எமோஷ்னலாக ஒரு அட்டாச் ஆகிட்டாங்க. இது எப்படின்னா உணவு சேவையும் தாண்டி அவங்களுக்கு ஒரு மென்டலாக அவங்களுக்கு பேசணும், ஒரு பேச்சு துணையும் இல்லாமல் ஒரு ஃபேமிலி மாதிரி ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள நம்மளை நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. நம்ம ஃபுட்டு கொடுக்குறோம், அவங்க நம்மளை பாப்பா, அம்மா, தங்கச்சி அப்படிலாம் கூப்பிடுவாங்க. அவங்க நாளைக்கு இல்லை, அவங்க அந்த இடத்துக்கு இருந்து வெளியில் வேறு இடத்துக்கு போகிறாங்க அப்படிங்கிறப்போ நம்மக்கிட்ட உரிமையாக சொல்லுவாங்க, நான் நாளைக்கு இருக்க மாட்டேன், நான் வெளியே போகிறேன், எனக்கு இந்த சாப்பாடு நாளைக்கு வேண்டாம் அப்படின்னு. அது கூட ஃபுட்டு வேஸ்ட் ஆகக்கூடாது, நம்மனால வேறு ஒருத்தங்க அதை சாப்பிடட்டும், நம்ம இல்லைனாலும் வேறு யாருக்காவது அந்த ஃபுட்டு பயன்படட்டும் அப்படிங்கிற விதத்தில் அவங்களும் எங்கள் கூட ஒத்துழைச்சு எங்களோட ஒரு ஃபேமிலியாக நல்ல ஒரு பாண்டிங்கோடு அவங்களும் எங்கள் கூட ட்ராவல் பண்ணுவாங்க. பசித்தவர்களுக்கு உணவு அளிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் பணியாற்றி வரும் தன்னார்வலர்கள் நாள்தோறும் வேலைக்கு செல்வதற்கு முன் இந்த களப்பணியை தொடர்ந்து செய்து வருகிறார்கள். மந்த்லி ஒன்ஸ் மெடிக்கல் கேம்ப், அவங்களுக்கு ஏதாவது உடலில் பிரச்சனை இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு மாதம் ரெகுலராக செக்கப் பண்ணி அவங்களுக்கு தேவையான ஃபஸ்ட் எய்டுகள் பண்ணி, இல்லை அதுக்கு மேலே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போக தேவை இருந்துச்சுன்னா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் அந்த சேவையும் பண்ணுறோம். தினசரி உணவு கொடுத்து போகக்கூடியதை தவிர்த்து அவங்களோட எண்ணங்கள், அவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன ஒரு தேவை இருக்குது, அவங்களோட சுகதுக்கங்களை நாங்கள் கலந்துக்கிறோம். அந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்களோட இறுதி காரியத்தையும் எங்களையும் செய்ய சொல்கிறாங்க. அது எங்களுக்கு ஒரு பெரிய மன நிறைவாக இருக்குது. நம்மளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பயனாளி இல்லை ஒரு யாசகர் இருக்காங்க அப்படின்னா ஒரு பிச்சைக்காரர் அப்படிங்கிற கோணத்தில் மட்டும்தான் நாம் பார்ப்போம். ஆனால் அவங்க எல்லாத்துக்கும் பின்னாடி, ஒவ்வொருத்தருக்கும் பின்னாடி ஒரு
துயரமான ஒரு பின்னணி இருக்கும். அதனால் அவங்களையுமே வந்து நம்ம வந்து ஒரு சக மனிதர்களாக நம்ம பார்த்துக்குவோம். திருமொழி ஒன்றை பிரித்து இருகரம் சிறகாய் விரித்து ஒரு குடை கீழே திரளோ நம்மால் முடியும் நம்மால் முடியும் நம்மால் முடியும் நம்மால் முடியும்